பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு 2004 வெளியான திரைப்படம் காமராஜர். 10 ஆண்டுகள் கழித்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உருவாகி மீண்டும் திரைக்கு வர இருக்கிறதா? இயக்குனர் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகியுள்ள காமராஜர் திரைப்படத்தில் காமராஜராக பிரதீப் மதுரம் மற்றும் சமுத்திரகனி, சாருஹாசன், V.S. ராகவன், காந்தி கனகராஜ் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். காமராஜரின் 112வது பிறந்த தினத்திற்காக ஜூலை 10ஆம் தேதி இந்திய அளவில் வெளியாகவிருக்கிறது காமராஜர். இதற்கான டீசர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு சமுத்திரகனி பேசும்போது, நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை பற்றி இன்றைய தலைமுறையினருக்கு தெரியவில்லை. இந்த படத்தை பள்ளி குழந்தைகள் பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் காமராஜர் போல் யாராவது வரமாட்டார்களா என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது. இந்த படத்தில் நான் நடித்த போது காமராஜரை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் எனக்கு கண்ணீரை வரவழைத்தது. இந்த படம் எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் என்றார் சமுத்திரகனி. இந்த திரைப்படம் உருவாக மூப்பனார் அவர்களும் G.K. வாசன் இருவரும் உதவியாக இருந்தனர். இப்போது காமராஜர் பெயரை சொல்லி அரசியல் செய்பவர்களின் ஆதரவு சுத்தமாக கிடைக்கவில்லை. அப்படி அவர்களது ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் இந்த படம் முழுமையாக மக்களிடம் சென்றடையும் என்று ஆதங்கத்துடன் கூறினார் படத்தின் இயக்குனர் பாலகிருஷ்ணன்.